ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆதரவாளர்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய பிரதான கோரிக்கை என்ன, களத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன, நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் சுப்பிரமணிய இணைப்பில். சுப்பிரமணிய, அதனுடைய விவரம் சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். இந்த நிலையில் அவருடைய உடல் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனையில் கூடியிருந்த அவருடைய ஆதரவாளர்கள், கட்சியினர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வாயில் பகுதியில் இந்த சாலை மறியல் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருபுறம் சாலைகளிலும் ஆதரவாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்ட்ரலில் இருந்து பாரிமுனை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாரிமுனையிலிருந்து சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. 2 துணை ஆணையர் தலைமையில் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் அஞ்சலிக்காக பொது இடத்தில் வைக்க வேண்டும், அங்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைக்கிறார்கள். மேலும் உண்மையான குற்றவாளிகளை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை, கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆதரவாளர்கள் முன்வைக்கிறார்கள். அதனை கோஷமாக எழுப்பி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுடைய வளாகத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்போது ஊர்வலமாக நேரடியாக நுழைவாயில் பகுதிக்கு வந்து காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கதவுகளை உடைத்து அதன் பிறகு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கு சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்து மற்றும் ஒரு தனியார் கார் மீது கைகளால் ஆதரவாளர்கள் தாக்கினார்கள். அது மட்டுமல்லாமல் போலீசாருக்கும் போராட்டக்காரர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. தள்ளுமுள்ளும் நிகழ்ந்து வருகிறது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையினர் தற்போது முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் முடியவில்லை. தற்போது அந்த இடத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட அந்த போராட்டம் காரணமாக ஆம்புலன்ஸ் அங்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருக்கிறது. அதனை அங்கிருந்து செல்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அவர்கள் போராட்டத்தை கைவிடவில்லை. மறியல் போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற எச்சரிக்கையும் காவல்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள். கைது செய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இங்கிருந்து மறியலை கைவிட மாட்டோம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று ஆதரவாளர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியம், இப்போ இந்த 2 பக்கத்துலையும் 2 மருங்களையும் நம்ம பார்க்கும்போது பேருந்துகள் மற்றும் அங்கே அலுவலகத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள்லாம் அப்பயே நிற்கிறது பார்க்க முடியுது. காவல்துறை தரப்புல நிர்வாகிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் ஒரு பக்கம் வழி விடுறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கதா? காவல்துறையினர் அந்த மறியலை கைவிட வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மறியல் காரணமாக அலுவலகம் செல்பவர்கள், மருத்துவமனைக்கு செல்பவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக மறியலை கைவிடுங்கள், உங்களுடைய கோரிக்கை குறித்து பேசப்படும் என்ற ஒரு தகவலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவர்களிடம் காவல்துறையினர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கோரிக்கை உடனே நிறைவேற வேண்டும் என்ற தகவலை தான் அவர்கள் காவல்துறையிடம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் காரணமாக பாரிமுனையில் இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி செல்லக்கூடிய ஒருபுறம் சாலையிலும், அதே போல சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பாரிமுனை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பூக்கடையில் இருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த சாலையும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கிறார்கள். காவல்துறையினர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் போராட்டக்காரர்கள் தனித்தனியாக இருபுற சாலையிலும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து நெரிசல் கடும் போக்குவரத்து நெரிசலாக மாறி இருக்கிறது. போலீசார் போராட்டக்காரர்களை ஒருபுற சாலைக்கு கொண்டு சென்று அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆயுதப்பட போலீசார் இங்கு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்விரோதம் என்ன என்பது தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் தான் இந்த மறியல் போராட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்ற திட்டவட்டமாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல்
எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்ற ஒரு தகவலையும் காவல்துறையிடம் அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியம், இப்போ இந்த பகுதி வந்து பாரிமுனை, சென்ட்ரல், அதே போல பல இடங்களை எக்மோரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மிக முக்கியமான பகுதி. அதே போல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பல உள்நோயாளிகள், வெளிநோயாளிகள் அங்கே இருக்கவர்கள் வெளியே வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி இவ்வளவு ஒரு மிகுந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெளியே போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் அங்கே பகுதியில் இருக்கா? அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செஞ்சிருக்காங்களா? குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுடைய நோயாளிகளும் இந்த மறியல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தற்போது சென்ட்ரலில் இருந்து பாரிமுனை நோக்கி செல்லக்கூடிய சாலை போக்குவரத்து சீராகி இருக்கிறது. ஆனால் பாரிமுனையிலிருந்து சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எந்த வாகனங்களும் செல்ல வழி இல்லாத வகையாக இருக்கிறது. அந்த சாலையில் தான் போராட்டக்காரர்கள் ஒன்றிணைந்து தற்போது போராட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மறியல் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நோயாளிகளும் குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுடைய முகப்பு நுழைவாயில் பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கான அனுமதியை காவல்துறையினர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் என்பது சரியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுடைய சிக்னல் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பாரிமுனையிலிருந்து சென்ட்ரல் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்கள் அனைத்தும் முத்துசாமி பாலம் வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் வாகனங்கள் எதுவும் வர வேண்டாம் என்று போக்குவரத்து போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாரிமுனையில் இருந்து முத்துசாமி பாலம் வரக்கூடிய சாலை, அதே போல தீவுத்திடல் செல்லக்கூடிய சாலை, அதே போல தலைமைச் செயலகம், போர் நினைவு சின்னம் வழியாக வாகனங்கள் அனைத்தும் திருப்பி விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் சென்ட்ரலில் இருந்து பாரிமுனை நோக்கி செல்லக்கூடிய மாநகர பேருந்துகள் அனைத்தும் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வழி பாதை முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மறியலில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை தான் அவர்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முறையான ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் இந்த வழக்கில் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஆம்சாங்கிற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசிற்கு எதிராகவும் அவர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அந்த மறியலை கைவிட வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.
உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அதற்கு நடவடிக்கையை உடனடியாக தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கோரி பிஎஸ்பியினுடைய கட்சி தொண்டர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள். விவரங்களை களத்திலும் தருவதற்காக சுப்பிரமணியம் இணைப்பில் இருக்கார். சுப்பிரமணியம், அங்க இருக்கக்கூடிய நிலவரம். மக்களால் ஆட்சி நடத்தி